ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த மிக பிரத்யேகமான ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்மார்ட் ஸ்ரீ மகா பெரிவர் அருள் ட்ரஸ்ட், இதை நம் மகா பெரிவாளின் ஆசிகளோடும் அனுகிரகத்தோடும் நம் அற்புத ஆசான் பல வருடங்களாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். குரு பூஜை செய்து அற்புதங்களை மகா பெரிவாளின் அருகாமையை உணர்ந்த பல ஆயிரம் குடும்பங்கள், குரு பூஜை செய்யும் குடும்பங்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நம் அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா மீது இருக்கும் அபரிமிதமான பக்தி, நம்பிக்கை இவற்றின் மூலமாக இந்த ட்ரஸ்டுக்கு திரவிய சகாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ட்ரஸ்ட் மூலமாக வரும் டொனேஷன்ஸ் எல்லாம் நம் அற்புத ஆசான் நிஜமாகவே யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ பெரியவாளிடம் உத்தரவு வாங்கி அவருடைய அனுகிரகத்தோடு இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்து வருகிறார். அந்த வரிசையில் இன்று நாம் திருமதி சுந்தரி அவர்களின் குடும்பத்தை சந்திக்க இருக்கிறோம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். மகா பெரிவா சரணம். மகா பெரியவா சரணம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களை நாங்க இன்டர்வியூ பண்றதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி, உங்க ஃபேமிலி பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. எங்க ஆத்துக்கார் மெடிக்கல் பார்மசி வச்சிருந்தார் ஓனா. ஆத்துக்காரர் பேருமா? வெங்கட்ரமணி. சரி சரி. அம்பத்தூர்ல நாங்க மருந்து கடை வச்சிருந்தோம். சரி. அதுக்கப்புறம் கடை நடத்த முடியாம அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. வீடு கட்டி எல்லாமே லாஸ்ட்ல இருந்தது. அதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போனதுனால வேலைக்கு போக முடியல. அதுக்குள்ள பையன், ஒரே பையன் வளர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சான். அவனுக்கு கல்யாணமும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொரோனா டைம்ல வேலை அவனுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருந்தது. ஒரு இடத்துல வேலை இல்லாம இருந்தான். எதேச்சியா எங்க அக்கா எப்பவுமே மகாபெரிவா பத்தி போகும்போதெல்லாம் என்கிட்ட பேசுவா. அவர் மேல எனக்கு அளவுக்கு அதிகமான பக்தி இருக்கு. அதனால எனக்கு எப்பவுமே அவர் மேல நம்பிக்கை இருக்கு. சரிம்மா. அக்கா சொல்றதுனால நானும் அவரை நம்ப ஆரம்பிச்சேன். இதுக்கு நடுவுல சகோதரி சேஷாத்ரி மாமா ஜெயலட்சுமி அப்படிங்கிறவா எனக்கு அறிமுகமான. திடீர்னு அவளா என்கிட்ட வந்து நான் குரு பூஜை பண்ணியிருக்கேன், நீங்களும் இதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில் எல்லாம் எனக்கு சொன்னான். இந்த டீட்டெயில் சொன்னதுக்கு அப்புறம் நான் யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கே அவளுக்கு 6 மாசம் கழிச்சுதான் எனக்கு கிடைச்சது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் உஷா மாமியை கான்டாக்ட் பண்ணி நான் ஜி.ஆர். மாமாவை நேர பார்த்து என்னோட பிரச்சனை எல்லாம் சொன்னேன். பையனோட சரணாலயம்க்கு போயிருக்கேன் இல்லையா? போய் மாமாவை பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து குரு பூஜை பண்றவா சரணாலயம் வந்தது கிடையாது, மாமாவை நேர்ல பார்த்தது கிடையாது. சோ உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. சரிம்மா. அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. நாங்க போய் பார்த்தோம். நான் மட்டும் தான் போயிருந்தேன். உள்ள போனது நான் மட்டும் தான் உள்ள போனேன். மாட்டு பொண்ணுக்குள்ள எல்லாரும் வெளியில தான் நின்னுட்டு இருந்தா. நான் மட்டும் போய் மாமாவை பார்த்து பேசினேன். இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை ஆரம்பத்துல இருந்தே, கல்யாணம் ஆனதுல இருந்தே எனக்கு அதிகமா பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. அவருக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு, பையனுக்கும் சரியான வேலை இல்லை, ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே நான் உங்களுக்கு கேட்டுட்டு உத்தரவு கேட்டுட்டு குரு பூஜை பண்றதுக்கு அநேகமா உத்தரவு கிடைக்கும். உத்தரவு கிடைச்சோன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன், நீங்க பூஜை பண்ணுங்க, என்ன சரியாயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரியே உத்தரவு கிடைச்சது. பூஜையும் பண்ணினேன். பையனுக்கும் வேலை பர்மனண்டா கிடைச்சது. இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம். இருந்தாலும் எனக்கு நடுவுல கால் முடியாம, நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட ஆரம்பிச்சுட்டேன். இந்த கவலையான கால் என்ன உடம்புங்கிறதே தெரியாம இருந்தது. ஒரு எதேச்சியா ஒரு நியூராலஜிஸ்ட் சொன்னா, நல்ல டாக்டர் கிடைச்ச, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு 2 வீலர்ல ஏறவே முடியாது. மகாபெரிவா நான் இன்னைக்கு அர்ஜென்ட்டா போயாகணும், நான் என்ன பண்ணுவேன்னு ஏற முடிஞ்சிருது. அதுல இருந்து நான் வண்டியில போறேன். இப்ப பின்னாடி உட்காரத்துக்கு பயப்படுவேன். அந்த அளவுக்கு கால் பலகீனம் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை உடம்புலங்கிறத தெரியப்படுத்தினது பகவானோட அருள். இது வந்து பெரியவாளோட இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த டாக்டர் கிடைச்சு இப்ப மெடிசன் எடுத்து மாமா கிட்ட ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டேன் இல்லையா? அது வந்து ஒரு விஷயத்துக்கோசரம் நீங்க கேட்டது என்ன மேடம்? இந்த விஷயத்துக்கோசரம் நீங்க வந்து மகா பெரியவா ட்ரஸ்ட் மூலமா ஹெல்ப் வேணும்னு மாமா கிட்ட நீங்க எந்த விஷயத்துக்கு கேட்டேன்? மாமா வந்து நான் என்னோட பேத்தி படிப்புக்காக பல இடத்துல ட்ரை பண்ணிட்டேன். அப்ப சரி, ஒருவேளை சங்கர மடத்துல ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உஷா மேடத்துல. இல்ல, மாமாவே ஹெல்ப் பண்ணுவார் படிப்புக்கு, நீங்க கேளுங்கோ சபிலா மேடத்துட்டேன்னு சொன்னா. அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணினேன். இந்த வருஷம் முடிஞ்சிருத்து அப்படின்னு சொன்னேன். மெடிசனுக்கு வேணா மெடிக்கல் உதவி பண்றதா சொன்னேன்.
டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஏன்னா சரி. மாசம் மாசம் ஆத்துக்காருக்கும் உடம்பு ஏன்னா சரியில்லை. அது வந்து இந்த ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கறதுனா அந்த ஒரு அகாடமிக் இயருக்கு இத்தனை அது பேருக்குன்னு ட்ரஸ்ட் மூலமா ஆடிட்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கா. அந்த ஆஹ் கோட்டா முடிஞ்சு போயிடுது இந்த வருஷம். சரி சரி. அது ஓகே. ஏச்சியா நீங்க சொன்னதுனால சரி அட்லீஸ்ட் இந்த இதுக்காவது கிடைக்குமா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க போயிருந்தோம். என் பேத்தியும் மாமா ஆசீர்வாதம் பண்ணினார். இந்த மாதிரி நான் சொன்னேன், மருத்துவ உதவிக்காக நான் வந்திருக்கேன் மாமா அப்படின்னு சொன்னேன். நன்னா பேசினார். போன தடவை விட இந்த தடவை மாமா நன்னாவே பேசினார். பேத்திக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறீர்கள், என்ன படிக்கிறா, எவ்வளவு ஃபீஸ் எல்லாமே கேட்டுண்டார். நெக்ஸ்ட் இயர் பாக்கலாமா, சரி இப்போதைக்கு உங்க குழந்தைக்கு மருத்துவ உதவி பண்றேன், சபிதா மேடத்துல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப சரி. சந்தோஷமா இருக்குது அவரை பார்த்து பேசினது. எனக்கு ஓகே. மனசுக்கு ஏன்னா மகாபெரிவா வந்து சொல்லியிருக்கா, உன்கிட்ட வர்ற ஒவ்வொரு ஆத்மாவையும் நான் 14 தடவை சல்லடை போட்டு சலிச்சுதான் அனுப்புறேன் அப்படின்னு. சோ சரணாலயத்துக்குள்ள கர்மா கழிஞ்ச என்னோட நிஜமான பக்தாள் உன்னை தேடி வருவான்னு சொல்லியிருக்கா. சோ சரணாலயத்துக்கு வருதுங்கிறதோ, குரு பூஜைக்கு அனுகிரகம் கிடைக்கிறதோ, ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதோ எல்லாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கோசரமோ ஒரு இந்த சந்தர்ப்பத்துக்கோசரமோ இல்ல. அது வந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து மகாபரிவாங்கிற ஒரு சேஃப்டி நெட், ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்த மாதிரி. சோ இது வந்து உங்களுக்கு மருத்துவ உதவி பண்றேன்னு மாமா சொன்னது உங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிளெஸிங். அந்த அந்த திரவியம் மூலம் வர்றது வந்து ஆயிரக்கணக்கான குரு பூஜை பண்ற டிவோட்டிஸ் கொடுத்த ஒரு திரவியம். அதனால அதுக்கான அந்த புண்ணியமும் அந்த திரவியத்துக்கு இருக்கு. சோ இது நிச்சயமா நல்லது நடந்து சீக்கிரமா உங்களோட எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு நீங்களே ஒரு நல்ல ஸ்டேஜ்ல வந்து நம்மளும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்மள மாதிரி ஹெல்ப் கேட்டு வரவாளுக்கு கொடுக்கணும்னு நினைக்க ஒண்ணு வைக்கும். இன்னொன்னு, மாமா இது எதுவும் எதிர்பார்த்து செய்யல, மகாபெரிவா ஆக்ஞை பிரமாணம் தான் எல்லாமே மாமா பண்ணிட்டு இருக்கா. இட் வில் மேக் யூ கோ க்ளோசர் டுவர்ட்ஸ் மகாபெரிவா. அதுதான் மாமா சொல்லுவா. வாழ்க்கையில என்னோட லட்சியமே ஒவ்வொரு டிவோட்டியையும் மகாபெரிவாளோட ஒரு கனெக்ட், அவளுக்கு அது புரியணும். பெரியவா நம்ம கூட, நம்ம எல்லாரு கூடவும் பெரியவா இருக்கா, அது நம்ம கூட இருக்காங்கிறத ஒவ்வொரு பக்தாலும் உணர வைக்கணும். அதுதான் என்னுடைய லைஃப் டைம் கோல் அப்படின்னு மாமா சொல்லுவா. சோ இந்த காணொளி மூலம் உங்களை வந்து பார்த்து உங்களோட இதை கேட்டுன்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரணாலயத்த அனுபவம் உங்களுக்கு நன்னா இருந்ததா, எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. அதான் முதல் தடவை சரணாலயம் போகும்போது அங்க நங்கநல்லூர்ல சின்ன பிளாட்ல இருந்தது. ஆமா முதல் தடவை ஆமா ஆமா. கட்டின்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னா இங்க இடத்துல நங்கநல்லூர்லயே கட்டின்னு இருக்கா அப்படின்னு. சரி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரு நேரம் வந்தது. நேர போய் பார்த்து 2 3 தடவை போய் வருஷம் 6 மாசத்துக்கு ஒருத்தர போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன் அங்க. இந்த தடவை தான் மாமாவை பார்த்து இந்த மாதிரி உதவி கேட்டிருக்கேன். நான் போய் வந்துட்டு இருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரஸ்ட் மூலமா யாருக்கு நம்ம ஒரு இது ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரீசனே வந்து உலகம் பூரா இருக்கிற ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் அவ மாமா மேல வச்சிருக்கிற ஒரு மரியாதை, நம்பிக்கை, அந்த ஒரு பக்தி, அதனாலதான் அவ பண்றா. சோ இது எல்லாரும் பார்த்தப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. நமக்கு பண்ற இந்த திரவிய சுகாயம் ஒரு நல்ல விஷயத்துக்கு உபயோகம் ஆயின்னு இருக்கு அப்படிங்கிறது. சோ அந்த டிவோட்டிஸ் எல்லாருமும் நம்மளோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பா. உங்களை நன்னா நன்னா இருக்கணும்னு பிளெஸ் பண்ணுவா. அவளுக்கெல்லாம் நீங்க சொல்ல வேண்டுன்னு நினைக்கிற ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோன்றதோ சொல்லலாம். இந்த மாதிரி மகாபெரிவாளோட குரு பூஜை பண்ணினவா எல்லாரும் உதவி பண்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த உதவி எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு தடவை நீங்களே உங்க ஃபேமிலியில நடந்த ரொம்ப நல்ல அற்புதங்களை இன்னொரு காணொளியில எங்களோட நீங்களே ஷேர் பண்ணிப்பீங்க. அதுக்கு மகாபெரிவா அருள் புரிவார். சரியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.